எனக்கு தெரிந்த ஒரு தகுதி சகோதரி தன் கணவருக்கும் அவங்க தாயாருக்கும் நிறைய பிரச்சனையில தன் கணவர் அவங்க அம்மா கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்காக பேசாம இருக்கிறாங்க. ஒரு மூமின் 3 நாளைக்கு மேல பேசாம இருக்கக்கூடாது, அதுவும் தாய் கிட்ட பேசாம இருக்கக்கூடாது. நம்ம சொன்னா அப்படி பேசாம இருக்கிறது என் கணவனுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி நயவஞ்சகத்தனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. மேலும் பெண்கள் தாய்க்கு அதிக கட்டுப்படணுமா கணவர்களுக்கு அதிகமாக கட்டுப்படணுமா? மார்க்க மூலியமா விவரமா எனக்கு தெளிவாக சொல்லுங்க. கணவன் என்ன செஞ்சாரா, மனைவிட்ட உங்கள் அம்மாட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னாராம். அப்போ கேட்டால் என்ன செய்கிறானா, கணவனை மீறி பேசுகிறது துரோகம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ தாயுடைய சொல்ல பேசலாமா அல்லது கணவன் சொல்ல கேட்டு பேசாமல் இருக்கலாமா அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு பதில்லையே இதற்கான பதில், முதல் கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த முதல் கேள்விக்கு சொன்ன பதில்லையே இந்த கேள்விக்கான பதில் அடங்கியிருக்கிறது. முதல் கேள்வி என்ன கேட்டாங்க, கணவனுக்கு எந்த விஷயத்தில் கட்டுப்படலாம்? முதல் கேள்வினா ரெண்டாவது கேள்வி பெண்கள் சைடில் கேட்ட முதல் கேள்வி அதுங்கதா. அவங்க என்ன கேட்டாங்க, கணவனுக்கு எதில் கட்டுப்படலான்னு கேட்கும் பொழுது படைத்தவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் படைப்புக்கு கட்டுப்படக்கூடாது என்ற நான் முதல்ல அது அந்த ஹதீஸை சொல்லி என்னங்க, லா தாத்தலி மஹ்லூக்கின் ஃபி மாசியத்தில் ஹாலி. அப்போ ஒரு பெண்ணு தாயோட பேசணும் என்பதும் உறவை அனுசரிக்கணும் என்பதும் மார்க்கம் போட்ட கட்டளை. அதை மீற சொல்லி கணவர் சொன்னார்னா கேட்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறதை சொல்லி கணவர் சொன்ன அப்படி கேட்குறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான், தாயோட சொந்தக்காரங்களை பகச்சிக்கிறாதீங்க, சொந்தக்காரங்களை அனுசரித்து இருங்க, அவங்க முஸ்லீம் அல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு செய்கிற உதவியை நீங்கள் நிறுத்திடக்கூடாது அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒயின் ஜாகதா காலான் துஷ்ரிக்கபி மா லைசலகபி இல்முன் ஃபலா துதியுஹுமா. எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னுடைய பெற்றோர்கள் தாயோ தந்தையோ சொன்னால் அதை கேட்காத. ஆனால் உன் சாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் அவங்கள்ட்ட நல்ல முறையில் தோழமையோடு இருந்து கொள். அல்லாஹ் சொல்கிறான் தாயோடவும் தந்தையோடவும் தோழமையாக இருன்னு அல்லாஹ் சொல்கிறான். புருஷன் சொல்கிறாரு தோழமையாக இருக்காதண்டு. அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, நீங்கள் சொல்கிறத கேட்கவா நான் அல்லாஹ் சொல்கிறத கேட்கவா? அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னா, புருஷனுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத விஷயங்கள்லாம் நீ கட்டளை போடலாம். அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமாக நீ கட்டளை போட்டேன்னு சொன்னால் உன் கட்டளையை நான் பேண தேவையும் இல்லை, நான் பேசுவது குற்றமும் இல்லை, நீ அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்த குற்றவாளியாக நீ தான் ஆகுவ அப்படின்னு என்ன செய்யணும், கணவர்கிட்ட சொல்லணும். கணவர் கட்டுப்படுறதா இருந்தாலும் சரி, தாய்க்கு கட்டுப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. என்ன கண்ட்ரோலு? அல்லாஹ் ரசூல் சொன்னதை தாண்டிக்கிட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அவங்க சொன்னதுக்கு உட்பட்டு தான் கட்டுப்படுதல் என்ன செய்யுது இருக்கிறது. அதனால் இது அந்த கணவர் தௌஹீது சகோதரர் சொல்லியிருப்பாரே, ஆனால் அவருக்கு தௌஹீதை பற்றிய சரியான ஞானம் இல்லை. அவருக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன்டா தௌஹீத் அப்படி இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய ரைட், அல்லாஹ் ஒரு ஆர்டர் போடுறான், அந்த ஆர்டரை நான் கேன்சல் பண்ண வேண்டாம், அது எப்படி தௌஹீத் அக்பர் தௌஹீதா? அந்த சகோதரர் விளங்க இல்லை வேணும்னு செஞ்சிருக்க மாட்டார், இப்போ இருந்தாருன்னு தெரிஞ்சுக்கிடுவார். அறியாமையில் புரிந்து கொள்ளாமல் புருஷனுக்கு கட்டுப்படணும்னு சொல்லி அந்த ஹதீஸை கேட்டிருப்பாரா, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டார். இன்னொரு சைடு என்ன, எந்த அளவுக்கு கட்டுப்படணும்னு கொஞ்சம் விழாவாரி அவருக்கு என்ன செய்யலை தெரியாமல் இருந்திருப்பார். அவர் இங்கே வந்திருந்தாருன்னா என்ன எழுதி மாற்றிக்கிடுவார். சரி, அல்லாஹ்